சுவனம் என்பது ஒரு பாக்கியம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகிறோம். சொல்லப்படக்கூடிய செய்திகளை செய்மடுக்குகிறோம். நபிமார்களும் சாலிஹீன்களும் நல்லவர்களும் உயர்ந்தவர்களும் சுவனத்தின் சொந்தக்காரர்கள் என்பதில் சந்தேகமில்லை. சுவனவாசிகள் எல்லாம் சுவனத்தில் நுழைந்த பிறகு அவர்களுக்கு என்ன நிகழும், என்ன ஏற்படும் என்பதை பார்க்கின்ற பொழுது 4 விதமான அழைப்பு விடுப்புகளை சுவனவாசிகளை நோக்கி அழைப்பு விடப்படும் என்பதை ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். அது என்ன அழைப்பு? சுவனவாசிகள் எல்லாம் சுதந்திர பறவையாக சுகபோகமான முறையில் சுவனத்தில் இருப்பார்கள், உலாவுவார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா தங்களுடைய இஹ்யாவிலே பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்னல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுனாதி முனாதின் யா அஹ்லல் ஜன்னா இன்ன லக்கும் அன் தஸீஹு ஃபலா தஸ்கமு அபதா. சுவனவாசிகளை பார்த்து 4 விதமான சப்தங்கள் அழைக்கப்படும். சொர்க்கவாசிகளே, சுவனத்தின் உடையவர்களே, சுவனவாசிகளே, இன்ன லக்கும் அன் தஸீஹு ஃபலா தஸ்கமு அபதா, நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உங்களுக்கு என்றைக்கும் ஆரோக்கியம், நோய்கள் ஏற்படாது, உடல் பலகீனம் ஏற்படாது, உடல் சுகீனம் ஏற்படாது, சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பீர்கள். இன்னலக்கும் அன் தஸீஹு ஃபலா தஸ்கமு அபதா, நீங்கள் நிரந்தரமான முறையில் நோய் இல்லாமல், நோய் வராமல், சுகத்தோடி ஆரோக்கியத்தோடி ஆஃபியத்தோடு இருப்பீர்கள் என்று ஒரு சப்தம் வரும். உலகத்தில் நம்ம ஆஃபியத்தை கேட்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எப்போ கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள். ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவு பெரிய சொத்து சுகங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வத்திற்கு சொந்தக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவி பட்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டவனாக இருந்தாலும், அவனிடத்தில் ஆஃபியத் இல்லை என்று சொன்னால், அவனிடத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால், மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ சோர்வு ஏற்பட்டு விட்டால் அவருக்கு என்ன நிம்மதி கிடைக்கும்? எனவே உலகத்தில் ஆவியத்தை கேளுங்கள் என்று சொன்ன ஒப்பற்ற நாயகம் சொல்கிறார்கள், சுவனலோகத்தில் எப்பொழுதும் ஆவியத்து கிடைக்கும். எப்பவும் திடகாத்திரமாக ஆவியத்தோடு இருப்பார். அடுத்து சொல்வார்கள், உலகத்தில் ஹயாத்துக்கு பிறகு வஃபாத். ஆனால் சுவனலோகத்தில் நுழைந்து விட்டால் நீங்கள் என்றைக்கும் உயிரோடு இருப்பீர்கள், மௌத்தே கிடையாது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், அங்க துப்ப மாட்டோம், சிறுநீர் கழிக்க மாட்டோம், கார மாட்டோம், சளி வராது, அது வராது, இது எல்லாம் சொல்லியிருக்கோம். அப்படித்தானே? அவர் சுகபோகமான சுதந்திரமான அந்த சுவனலோகத்தில் சுபஹானல்லாஹ் அந்த அழைப்பு விடக்கூடியவர்கள் அழைப்பிடப்படும். அன் தஹ்யு ஃபலா தமூத்து அபதா, நீங்கள் என்றைக்கும் நிரந்தரமாக ஹயாத்தோடு இருப்பீர்கள், மரணமே இருக்காது, மரணமே வராது. அல்லாஹ் நம் எல்லோரையும் சுவனவாசியாக, நம்மையும் நம் மனைவி மக்களையும் சந்ததிகளையும் ஆக்கியருள்வானார். 3வது சப்தம் அழைக்கப்படும், வ இன்னலக்கும் அன் தஷப்பு ஃபலா தஹ்ரமு அபதா. அருமையானவர்களே, உலகத்தில் சிறு குழந்தைகள் முதல் குழந்தை பருவம், வளரும் பருவம், அடுத்த ஒரு பருவம், அடுத்து வாலிப பருவம், அடுத்து ஒரு பருவம், அடுத்து வயோதிக பருவம், உலகத்தில் இப்படி பருவமாக தாண்டுவோம். ஆனால் நாம் சுவனத்தில் நுழைகின்ற பொழுது எத்தனை வயது என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். அங்கே சொல்லப்படும், வ இன்னலக்கும் அன் தஷப்பு, சுப்ஹானல்லாஹ், என்றைக்கும் வாலிபர்கள், வயசாகவே மாட்டோம், கிழவன் ஆகிறது கிடையாது. சுவனம் அப்படிப்பட்டது தானே. சுவனம் என்பது ஒரு விந்தை உலகம், ஆச்சரியத்திற்குண்டான ஒரு இடம், ஆச்சரியத்திற்குண்டான ஒரு உலகம். ஆடை கூட நனையாது என்று சொல்வார்கள். நனைஞ்சா தானே காயப்பட முடியும், காயப்பட்ட ஜண்டல வந்துடும், அப்படித்தானே? அப்படி இருக்கும். ஒரு புது புது துணியாக உடுத்துக் கொள்வார்கள், எதை நினைத்தாலும் ஒரு உடையை மாற்றிக்கொள்வார். அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசி கொடுக்கும் ஒரு மிக பெரும் ஒரு கிஃப்ட், ஒரு அன்பளிப்பு, மிக பெரும் ஒரு உயர்ந்த அந்தஸ்து. அல்லாஹ் சொல்றான், இதுவெல்லாம் கிடையாது உனக்கு, இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொன்ன ரப்பு
இப்படி அழைக்கப்படும். நீங்கள் என்றைக்கும் வாலிபர்களாக இருப்பீர்கள், வயோதிகர்களாக நீங்கள் ஆக மாட்டீர்கள். அதுபோல சுப்ஹானல்லாஹ், நீங்கள் நிஅமத்து கொடுக்கப்பட்டே இருப்பீர்கள், நிஅமத்து கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதுல நிராசை அடைய முடியாது. போதும், எதுக்கு, எங்க கிடைக்குமா, கிடையாது, அப்படி இல்லை, கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆசைப்பட்டு கொண்டே இருப்பார், நிராசைங்க கிடையாதுங்க. 4வது சப்தம் நிஅமத்துக்கு. நீங்கள் நிஅமத்து செய்யப்பட்டு கொண்டே இருப்பீர்கள், உங்களுக்கு நிஅமத் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் நிஅமத் செய்துட்டே இருப்பான். எது நினைத்தாலும் சாப்பிடலாம், எது நினைத்தாலும் எப்படியும் நடந்து கொள்ளலாம். அங்க அப்படின்னா இல்லை. இங்க தானே உலகத்துல தானே ஹராம் ஹலால், அங்கெல்லாம் ஹராம் எல்லாம் ஹலால் அல்லவா? தங்க உலகத்துல ஹராம் தானங்க, அங்க ஹலால். அதனால நம்ம ஏற்கனவே மோதலங்கள் சொல்லியிருக்கோம். அருமையானவர்களே, ஆக இங்கெல்லாம் ஹராம், அங்கே ஹலால் ஆக்கப்படும். எனவே அல்லாஹ் சொல்வான், அந்த அழைப்பிடப்படும், அங்க அசரீர சப்தம் முழங்கப்படும். யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, உங்களுக்கு இன்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறது, இன்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது, இது கிடையாது, இது உண்டு. என்றைக்கும் நீங்கள் ஹயாத், என்றைக்கும் நீங்கள் நிஅமத்து கொடுக்கப்படுவீர்கள், அந்த நிஅமத்தில் நீங்கள் நிராசை அடைய மாட்டீர்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த சுவனவாசிகளுக்கு அழகான விதத்தில் அழைப்பு கொடுக்கப்படும். குர்ஆனில் சொல்வான், வதில்கல் ஜன்னத்துல் லதி உரிஸ்துமுஹா பிமா குன்தும் தஅமலூன். சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கும் பாக்கியம் என்று குர்ஆனில் சொல்லி காட்டுவான். எனவே அருமையானவர்களே, சுவனத்தில் அழைப்பிடக்கூடிய அந்த 4 விதமான கூட்டத்தில் அந்த நம்மையும் சேர்த்தல்வானாக. நம் மனைவி மக்களையும் வாழையாக வரக்கூடிய சந்ததிகளையும் அல்லாஹ் உள்ளாக்கிக் கொள்வானாக.